அண்மை செய்தி. விஷச்சாராய விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்க சபாநாயகர் விடுத்த அழைப்பை அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அந்த அழைப்பை அதிமுக எம்எல்ஏக்கள் நிராகரித்திருக்கின்றனர். விஷச்சாராய விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்க சபாநாயகர் விடுத்த அழைப்பை அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விஷச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் அவர்களை அனுமதிக்குமாறு முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று அவை விவாதத்தில் பங்கேற்க சபாநாயகர் அழைப்பு விடுத்தார். ஆனால் சபாநாயகர் விடுத்த அழைப்பை அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்கவில்லை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 50 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேரவையில் பேசுவதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் அனுமதி கேட்டனர். கேள்வி நேரத்துக்கு முன்பாக அதனை பேச அனுமதி கேட்டதன் காரணமாக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் அனுமதி மறுத்ததை அடுத்து அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்கள் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து, அதாவது குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அவையில் இந்த விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் அவர்களும் பேசும் பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவினர் இதுபோன்ற முற்றுகை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலை தான் தொடர்ந்து முதலமைச்சர் பேசும் பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுகவினரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும், இது தொடர்பாக விவாதத்தில் எடுத்துக் கொள்ளும் பொழுது அதிமுகவினரும் அவையில் இருக்க வேண்டும் என்பதனால் வெளியேற்றப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை அடுத்து அவர்களை அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்றுவதற்காக சபாநாயகர் அவர்கள் போட்ட அந்த உத்தரவானது திரும்ப பெறப்பட்டது. திரும்ப பெறப்பட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் அவையில் பேரவை நடவடிக்கையில் பங்கேற்று குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது அனைத்து கட்சி, அதாவது குறிப்பாக அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பல்வேறு கட்சிகள் சார்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அதிமுக எம்எல்ஏக்களும் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்க மறுத்து தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய எம்எல்ஏக்கள், ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் தற்போது ஒவ்வொருவராக இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பின்னர் வெளிநடப்பு செய்து சாலை மறியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் ஆளுநரை சந்தித்து முறையிடுவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது பேரவையில் இருந்து புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தரப்பிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது அந்த அழைப்பை ஏற்க மறுத்து அவர்கள் புறப்பட்டு சென்றிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது.